ஊராயா இது? என்ன ஊரியா இது? ஐயா வாங்க உட்காருங்க. மைசூர் பாக்கு இருக்கு, பாம்பே அல்வா இருக்கு, பால் பன் இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா ஒரு இந்தியாவே நம்ம கடைக்குள்ள இருக்கு. ஐயா என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடுற மாதிரியா இருக்கு? வர்ற வழியில நம்ம கடை பத்தி எவனும் சொல்லிட்டானோ? எப்படி இந்த ஊர்ல வாழ்றீங்க? இல்ல எப்படி இந்த ஊர்ல வாழ்றீங்கன்னு கேக்குறேன். எப்படியோ வாழ்றங்க. ஐயா ஊருக்கு புதுசு போல் இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா தெற்கு திரு ராமசாமி வீட்டுல சம்பந்தம் பண்ணலாம்னு வந்தேன். பண்ணுங்க, நானா வேண்டாங்கிறேன். லட்சணமான பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு, நகை நட்டெல்லாம் நிறைய போடுவாங்க. என்ன பிரயோஜனம்? ஊரு சரியில்லையே. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சாராய கடை இல்லாத ஊருன்னு. சாராய கடை இல்லாத ஊர்ல சம்பந்தம் பண்ணி என்னையா பிரயோஜனம்? கரம் சாயா. இது சாதாரண சாயா இல்ல, தம் தம் சாயா. பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு எல்லாமே போட்ட சாயா. இத குடிச்சா சூடு சொர்ணயத்தவங்களுக்கு சொர்ண வரும், மான மரியாதை கட்டவங்களுக்கு ரெண்டுமே வரும். சாயா. ஓய் சாயா, ஏயா இங்க வாயா. உன் கையை காட்டு. வருங்காலம் எப்படின்னு பார்க்கலாம். வருங்காலம் தான் தொங்குதே தெரியல. இதுக்கப்புறம் வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு படுத்துருவேன். நாளைக்கு நாளைக்கு மறுபடியும் இதையே தூக்குவேன். அது இல்லையா, உன் கையை காட்டு. எதிர்காலம் எப்படின்னு பார்க்கலாம். கை இல்லாதவனுக்கு எதை பார்ப்பேன்? காலை பார்ப்பேன். காலும் இல்லாதவனுக்கு அதுக்கப்புறம் அவன் இந்த உலகத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. காட்டியா விரந்தாவரம் பண்ணிக்கிட்டு. ஏன் சிரிக்கிற? ஊரு மதுரையா? ஆமா. பேரு பாண்டியனா? ஆமா. அநேகமா சண்டை போட்டு வந்திருப்பிய ஊரை விட்டு. அது எப்படி உனக்கு தெரியும்? பேரு பாண்டிய, ஊரு மதுரை, சண்டை வந்திருக்காதா? அநேகமா அலுவலக எடுத்து துரத்திருப்பிய. அன்னைக்கு மட்டும் என் கையில கிடைச்சிருந்தானுங்க, குறைஞ்சது 4 பேர் தலைவாவது சீவி இருப்பேன். நீ சீப்பாலோட சீவ முடியாத தலைய. ஏன்? உன் ஜாதகம் அப்படி. எப்படி? ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில குறுக்கிடுறா. இங்க இங்கதான். இங்க என்ன? இங்க என்ன? இங்க இல்லையா, இந்த ஊருக்குள்ள இருக்கிறா. உனக்கு அவளுக்கு கல்யாணம். இதை யாராலும் தடுக்க முடியாது. உன் விதி எப்படி? பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன். ஆனா நகை போடுவாங்களா? எவ்வளவு எதிர்பார்க்கிற? 3ல இருந்து 5க்குள்ள. அதென்ன 3ல இருந்து 5? இந்த கேத்தல தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சின்ன டீ கடை நடத்தலாமேன்னு போடுவாங்க. ஆனா ஒண்ணு என்ன? அந்த பொண்ணு தமிழ்ல, மலையாளம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்திய மொழியில எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயார். ஆனா பொண்ணு எப்படி இருப்பா? ஊட்டி உருளைக்கிழங்கு பாத்துக்கிறியா? அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸா கற்பனை பண்ணிக்க. பண்ணிட்டேன். அவளேதான். எப்படி? ஓஹோ, சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ? இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு. உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா செஞ்சு போங்கடா. போங்கடா. என்ன லக்கேஜ் விட்டு போற? தூக்கிட்டு போடா. ராசா, இந்தா சாவிய வச்சுக்க. காஞ்ச மாடலாம் தெரியுது. கல்லாப்பட்டிய பத்திரமா பாத்துக்க. ஆத்தா சந்தைக்கு போயிட்டு இப்ப வந்துருவேன். பசி எடுத்தா 2 உண்டே கட்டுமா? இப்ப வந்துருவேன். ஏய் கிழவி, இந்த வீட்டு மருமகன்னா என்ன நம்பாம எங்கிருந்தோ வந்த குட்டி சாத்தா. இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது. இது கிட்ட சாவியை கொடுத்துட்டு போறேன். இந்த கடை விளக்குன மாதிரி தான். அப்பா ஒழுங்கா போய் டீ போடுப்பா. டேய், யாரா அப்பா? அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த சைல ஏட்டி மிதிச்சிடுவேன். சரிதான் விடுப்பா. இல்லங்க ஒரு டீ போடு. ஸ்பெஷல் டீயா சாதா டீயா? அது என்ன ஸ்பெஷல் டீ, சாதா டீ? கிளாஸ கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல், கழுவா போட்டா சாதா. டேய், அங்க போய் வாந்திடுறா போடா. டீ வேணா 2 வடை கொடு. டேய், இவனுக்கு 2 வடை கொடு. தகுதம் 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 டேய், நிறுத்து நிறுத்து. நீ என்ன வலையபட்டி தனித்தவில் வாசிக்கிறியா? நீ என்ன நர்த்தகி சொர்ணமுக்கு டான்ஸ் ஆடுறியா? சே போடி. நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம். இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க? அப்பா இருப்பா, அம்மா அதை நான் பாக்கணும். பாத்தியாடா, இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா? அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா? டேய், இந்த கரையாந்தரனை கொண்டு போடி. நான் சொல்றேன்ல, ஏது உனக்கு இந்த தவளு? உட்காருங்க சொல்றேன். டேய், ஏன்டா அலற? அது ஒரு பெரிய சோக தானே. ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா? இல்லண்ட. பின்ன இத தள்ளிட்டு வந்துட்டியா? அதுவும் இல்லண்ட. பக்கத்து ஊர்ல ஒரு தவுள் வித்துவான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். அட கடவுளே, நீயே ஒரு பிச்சைக்கார உன்கிட்ட கடன் வாங்கினானா? ஆமண்ணே, கடனை கேட்க போன இடத்துல திடீர்னு செத்து போயிட்டானே. ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோட இருப்பான்? அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன். என் புருஷன் 2 தான் விட்டுட்டு போனாரு. ஒண்ணு இந்த தவுளு, இன்னொன்னு என் புருஷனோட தம்பி. தவுளை நீங்க வச்சுக்கங்க, அவர் தம்பி சொன்னா. டேய், இது உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? டேய், உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா?
இந்த இம்சையை தாங்க முடியலையே ஆண்டவா. அண்ணா இவர்கிட்ட 6 வடை 3 டீ காசு வாங்கிக்கங்க. குடுறா. டேய், நீ என்ன 6 வடை 3 டீ காசு வாங்கிக்க சொன்ன? இவன் 1 வடை 1 டீக்கு தான் காசு கொடுத்துருக்கான். 6 வடை 3 டீ சாப்பிட்டான். டேய் 6 வடை 3 டீ சாப்பிட்டீல? அடிங்கோ. டேய் இருடா. ஐயா நீங்க அப்படியே எந்திரிச்சு ஓடி போயிருங்க. அப்படியே பெஞ்ச் எடுத்துட்டு போயிடுங்க. என் பெல்ட் கொஞ்சம் நீளம், அதுக்கு இன்னைக்கு வேலை இருக்கு. என்ன கத்தி எடுக்கிறியா? இல்ல நான் காசு எடுக்கிறேன். அது எப்படி நான் ஊமையிலன்னு கண்டுபிடிச்சீங்க? அடே ஊமைக்கு காது கேட்காது, அவனுக்கு காது கேக்குதுங்கறத நீ பேசுறத வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்பதான் புரியுது இந்த கடையை வச்சு பல பேர் கோமணம் இல்லாம ஓடி இருக்கானுங்க. ஆமா தம்பி, நொண்டின்னு சொல்லி வருவான், காசை பையில இருந்து எடுத்து கொடுப்பேன். ஏன் கொடுப்பேன்? ஊமன்னு வருவான், ஐயோ பாவம் காசை வாங்காதன்னு சொல்லுவேன். இப்படிதான் இந்த ஊர்ல என்ன பல பேர் ஏமாத்திருக்கிறாங்க. அதனாலதான் இந்த கடையை என்னால நிரந்தரமா நடத்த முடியல. உங்களை பார்த்தா ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறீங்க. இனிமே இந்த கடை உங்களுக்கு நிரந்தரம் தான். நான் வரட்டுமா? வாங்க. ஓ முகத்து கடை எங்க விபூதி தான் வைக்கலாம். தெரு தெருவா ஏண்டா அது என்னது மூக்கு கீழே காடா விளக்கு திரி வச்ச மாதிரி ஒருத்தன் வந்தான். அவன் என்னமோ ஞாயிற்றுக்கிழமை இந்த டிவியில செய்தி வாசிக்கிற மாதிரி அப்படி இப்படி டப்பு டுப்புன்னு சொன்னா, அது என்னமோ நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சரி சரின்னு சொன்ன. இங்க பாரு மகனே, அவன் என்ன சொன்னானுங்கிறது இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல இந்த கடை கடையா இருக்காது, கந்தலாய் போட்டு. அவன் சொன்னது ஒண்ணும் தப்பு இல்ல. ரொம்ப நாளா டீ ஆத்திக்கிட்டு இருக்க. அவரு காசு கொடுக்க மாட்டாரு, நிறைய சில்லறை கேளு, அப்படி தரலன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு சிக்கலை உண்டு பண்ணி கடையை மூடின்னு சொன்னான். அப்படியா சொன்னாவன்? நாளைக்கு வரட்டும், அந்த திரியில எண்ணெய் ஊத்தி விளக்க கொளுத்தி விட்டுறேன். அர்ஜென்டா ஒரு டீ போடு, ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஏயா வியாதியஸ்தர் உள்ள வரக்கூடாதுன்னு போடு போட்டுக்கல? உள்ளதானே வரக்கூடாதுன்னு போடு போட்டுருக்கு, வெளியே உட்கார்ந்து இருக்கிறேன். பார்ட்னர், அவர் சொல்ற நியாயம் தான். டீ போடு. போடு. நீ என்ன வக்காலத்தா உண்டோம்? அவன் என்னை விட பெரிய வியாதியஸ்தனா இருப்பான் போது. ஏண்டா வீரபத்ரா, நம்ம ஊருக்கு புது வாத்தியார் வந்திருக்காராம? ஆமா ஆமா, இந்த பழைய வாத்தியார் பழனிசாமி பண்ற அக்கிரமத்துக்கெல்லாம் இந்த புது வாத்தியார் வரலைனாலும் சரிபட்டு வராதியா. அவனெல்லாம் தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பணும்யா. தண்ணி இல்லாத காடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுங்களே. தெரிஞ்சுக்கிட்டு பேசு. தண்ணி இருக்கிற காட்டுல நீ இருந்து என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டல? ஏய், ஒரு பெஞ்சும் பேப்பரும் இருந்தா உட்கார்ந்து புரணி பேசிடுறீங்க. இந்த பாருங்க, என்ன பத்தி எவனாவது இந்த ஊருக்குள்ள தப்பு தண்டா பேசுறதா நான் கேள்விப்பட்டேன், உங்க வீட்டு பிள்ளைங்க ஒண்ணு கூட பாஸ் ஆகாது. ஏய், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடா. வாயை வச்சுட்டு நீ சும்மா இருக்கிறியா? டீ குடிக்கிறல்ல? வாத்தியார, ஒரு விஷயம். ஒதுங்கோ, என்னமோ சொல்ல போறாரு. நம்ம பையன் 4ஆம் கிளாஸ்ல உங்ககிட்ட 3 வருஷமா இருக்கான். அவனை பார்த்து ஏதாவது மேல தள்ளி விடக்கூடாதா? தள்ளலாமே. அவனை படுக்க வச்சு பெரிய கல்லா தான் தள்ளி விடணும். யோ, என்னைய புரியாம பேசுற? உன் பையனு நானு அப்படி ஒரு இன்டிமேட்டா பழகிட்டோம். பாசம். என்னை விட்டு அவனும் பிரிய மாட்டேங்கிறான், அவனை விட்டு நானும் பிரிய முடியல. அதுக்கு வேற வழியே கிடையாதா? வழி இருக்கு. அவனை அதே கிளாஸ்ல விட்டுட்டு நான் வேற கிளாஸுக்கு போகணும். அவன் போவாட்டி பரவாயில்ல, நீங்க இங்கேயே இருங்க. ஒரு டீ கொடுங்க சார். வாங்க வாங்க வாங்க. நீங்க தான் இந்த ஊருக்கு வந்த புது வாத்தியாரா? ஆமா. இருங்க, ஸ்பெஷலா ஒரு டீ போட்டு கொண்டு வரேன். போடு. பேண்ட் போட்டா ஸ்பெஷல் டீயா?
நீங்க தான் புது வாத்தியாரா? ஆமாங்க. நான் கூட வாத்தியார் தான். வணக்கங்க. டேய் டீ குடுறா. இதான் ஜீன்ஸ் பேண்டா? ஆமா. எத்தனை வச்சிருக்கீங்க? ஒண்ணுதான். ஏன் கேக்குறீங்க? 2 இருந்தா நான் ஒண்ணு வாங்கிக்கலான்னு தான். ஆஹா. இதுதான் வாயில் வேஸ்டியா? எத்தனை வச்சிருக்கீங்க? ஒண்ணுதான். ஏன் கேக்குறீங்க? 2 இருந்தா நான் ஒண்ணு வாங்கிக்கலாம் தான். இவனும் வாத்தியார் தானே. டேய் சீக்கிரம் போடுறா. குடிச்சு பாருங்க, பிசு பிசுன்னு ஒட்டும். அது என்ன டீயா கோந்தாடா? இல்லண்ணே, பெசல போட்டிருக்கேன். அப்படியே எனக்கு கொண்டு பிசு பிசு போட்டுக்கோடா. இந்தாங்க. குடுக்காதீங்க, அவருக்கு எப்படி போடணும்னு எனக்கு தெரியும். அச்சி போ போடா. குடிங்க சார். வேணாம், எனக்கு இதை விட நல்லா வரும். ஏய், என் முன்னால வந்து நில்லு. இங்க இருந்து பார்த்தா உன் மூஞ்சி தெரியுது. இது டீயாடா? புது வாத்தியாருக்கு புது தூள்ல டீ, பழைய வாத்தியாருக்கு கீழே கிடந்த தூள்ல டீ. ஏய், உன் தம்பி என் ஸ்கூல்ல தானே படிக்கிறான்? ஆமாங்க. அவன் இந்த வருஷம் ஃபெயில். என்னங்க? ஒரு சின்ன டீ தூள் விஷயத்துல உன் தம்பி வாழ்க்கையவே பாழ் பண்ணிட்டியாடா பாவி. என்னங்க? ஃபெயில் ஃபெயில் தான்டா. என்னடா ஆச்சு? என்ன ஏன் அலற? இந்த இட்லியை பார்த்தது நம்ம பாட்டுங்க வந்துருச்சு. இந்த இட்லிக்கு பாட்டுக்கு என்னடா சம்பந்தம் இருக்க? என்ன நம்ம சாப்பிடும் போது பாட்டி ஏதோ சொல்லுச்சு, நீங்க தான் வாய பத்தி. யாரா கடைக்காரன்? நான் தான். இனிமே இந்த கடையில இட்லியே வைக்கப்படாது. சரி சரி. டேய், இட்லி 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 இட்லியா சாப்பிடுறீங்க? இட்லி பாடுவா பிச்சு போடும் பிச்சு ராஸ்கல். ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா அத குத்து குத்து ஞாபகப்படுத்துறாயா. 10 இட்லி பார்சல் கட்டுப்பா. இருது 10 இட்லியா? இட்லியா நான் கேக்குறேன். இட்லி இட்லி கேப்பேன். பாடுவா டேய் பாடுவா ராஸ்கோலுங்களா. டேய், இந்த ஊர்ல எவருமே இட்லி சாப்பிடக்கூடாது. அப்படி இட்லி சாப்பிடணும் ஆசை இருந்தா வெளியூர் போய் வாங்கி சாப்பிடுங்களா. டேய் பச்சை துண்டு, காசு என் கணக்குல எழுதிக்கண்ணே. என்னடா எவன் எடுத்தாலும் கணக்குல எழுதிக்கன்னா எனக்கு என்ன எழுத படிக்க தெரியாதுன்னு ஏமாத்துறீங்களா? ஏண்டி உனக்கு எழுத தெரியும்? தெரியுது. ஒப்பனே கை நாட்டு அதெல்லாம் கொடுத்தார் அவன். கையடுறா. இது ஒரு நாளைக்கு ஓட்டையாக்கி உன் பொழப்ப கெடுத்துருவேன். கோச்சுக்கிறாரே, ஒரு டீ போடு. டீயா? கடல்லாம் கிடையாது. அண்ணே அண்ணி நீங்களே சொல்லுங்க, ₹1 நம்ம நட்பை இழக்கலாமா? ₹1 எல்லாம் நட்பா? அப்படிப்பட்ட நட்பே எங்களுக்கு தேவையில்லை, ஓடி போயிரு. பாவங்க, ஒரு கிளாஸ் குடுத்துருங்களே. ஏய், கரண்டில மூக்க சுரண்டி போடுவேன். நீ எல்லாம் இவனுக்கு சிபாரிசா? படி உள்ள. உள்ள வாங்க, கவனிச்சுக்கிறேன். நாய் குறைச்ச மாதிரி குறைங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணே. ஊரு ரொம்ப கெட்டு போச்சுண்ணே. முன்னெல்லாம் ஒரு நாளைக்கு 2 பஞ்சாயத்து கூடும். ஒரு பஞ்சாயத்துக்கு 1.25 மணிக்கு 2 பஞ்சாயத்துக்கு 2.5 ரூபா கிடைக்கும். காலையில பச்சை சொல்லிச்சு, ராத்திரிக்கு போண்டா சொல்லும். கிளிய சொன்னே. கிளி சொல்லிச்சு நாளைக்கு பஞ்சாயத்து கூடும், வருமானம் வரும்னு சொல்லிச்சு. கரெக்டா கொடுத்துறேன். இங்க பாரு அநியாயத்தை. முட்டிக்கால் ஒசரம் இருக்கிறான். இவனுக்கு கொடை பிடிக்க ஒரு ஆளு. எசக்கி ஒரு ஸ்பெஷல் டீ, ஒரு சாதா டீ போடு. ஸ்பெஷல் டீ யாருக்கு? கூட வந்திருக்கிறவருக்கா? இல்லையா எனக்கு. ஆஹா. டேய் போட, எனக்கு புறா. நீ வேற. பூங்கொடி பூங்கொடி எங்க அந்த புள்ள இல்லையா? இல்ல, அது சந்தைக்கு போயிருக்கு. சாயங்காலம் தான் வரும். இல்ல, உள்ள இருக்காங்க. அப்ப நாங்களும் சாயந்தரமே அந்த டீ குடிச்சுக்கிறோம். நீங்க சாயந்தரம் வந்தா என்ன, ராத்திரி வந்தா என்ன, எனக்கும் பூங்கொடிக்கு நீங்க பச்சை குழந்தை மாதிரி. டேய் புனிடா, எப்ப கூட்டு வரேன்னு தெரியாது. போடா போடானா போடானா. அண்ணே, ராசி நாளைக்கு வரும்னு நினைச்சேன், இன்னைக்கே வந்துருச்சு. இதே சாக்கு வச்சு
கந்து வெட்டி நாய்க்கிற மேல ஒரு பஞ்சாயத்து கூட்டட்டுமா? அடி செருப்பால. உடனே செருப்பு இல்லையே. கடையில வாங்கிட்டு வந்தா தான் அடிப்பேன். எப்படி அடிப்பேன்? ஓடுறா. சேய கிரம் சேய பச்சை கற்பூரம் ஏலம் கிராம்பு எல்லாமே இதுல கலந்திருக்கு. இத குடிச்சா சூடு சுரணயத்தை உங்களுக்கு சுரணை உண்டாக்கும், மான மரியாதை கட்ட உங்களுக்கு ரெண்டையும் உண்டாக்கும். சேய ஏன்பா பாயசத்துக்கு போடுற ஐட்டத்து பேர்லாம் சொல்ற, அப்புறம் சாயாங்கிற? இவ்வளவு போட்டு இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையனும் வாங்க மாட்டேங்கிறான். இது ஊரா சார்? இது நாடா சார்? இது உருப்படுமா சார்? வேணா குடிச்சு பாருங்க. யாருக்கு வெளியூரா? ஏன் கேக்குற? இல்ல உள்ளூர்ல இருக்கிற எவனுமே என் சாயாவை வாங்க மாட்டான். எங்க வந்தீங்க? இந்த காலேஜ்ல ப்ரொஃபசர் வேலைக்கு. ஏன் சிரிக்கிற? இந்த காலேஜுக்கா? ஆமா. இப்பதான் ஒருத்தரை வெளியே அனுப்புனாங்க, நீங்க உள்ள வர்றீங்களாக்கும். சார், இந்த காலேஜ்ல பசங்களுக்கு நீங்க பாடம் சொல்லி கொடுக்க முடியாது, பசங்க தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. இதுக்கு முன்னால எத்தனையோ வாத்தியாருங்க வந்து வாழ்க்கையை வெறுத்து ரிஷி ஆகி அந்த மலை மேல போய் உட்கார்ந்துட்டாங்க. அடுப்பு, சாயா, பச்சை கற்பூரம் ஏலம் கிராம்பு எல்லாமே இருக்கு. சாயா சாப்பிடு கண்ணு. என் முதலமைய கெடுக்க வந்த முண்டா. என்னப்பா பச்சை பிள்ளையா? இதா பச்சை புள்ள. என் வாழ்க்கைய பங்கு போட வந்த களவாணி. எந்திரிச்சு போடா. என் முகத்திலே முடிக்காத. அண்ணே ஒரு டீ போடுங்க. கடங்கார நாய்க்கெல்லாம் என் கடையில் டீ கிடையாதுடா. அண்ணே சந்தைக்கு போன சீக்கிரம் போடுங்கண்ணே. உள்ளூர்காரன் எவனும் ஏமாறல, சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா? ஆடு விக்க போறேண்ணே. உனக்கு எதிர நாய் ஆடு? சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே. பண கஷ்டம். 500 ஆட்டை 300 ரூபாய்க்கு கொடுக்க போறேன். ஆட்டை தூக்கி காட்டு. தூக்க முடியலண்ணே. எத்தனை கிலோ தேரும்? 30 கிலோ தேரும். 30 கிலோவா? ஒரே அமுக்கு அமுக்கிட்டா? அமுக்குறீங்க மாமா. டேய் 250 ரூபா ஒரே ரேட்டு கொடுத்துறியா? 300 ரூபாய் குறைய மாட்டேன். டேய் சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க. 250 ரூபா ஒரே ரேட்டு. இங்க வருங்க, உங்களுக்காக 25 ரூபா குறைச்சிக்கிறேன். இது நடக்கிற கதை இல்ல. 250 ரூபா என்ன சொல்றேன்? வாங்கிக்கங்க மாமா. சரி, என் மரப்பொண்ணு சொல்லுது, கொடுங்க. கொட்டாங்க. இந்தா ஆட்டை அப்படி கட்டி போ. டேய் அது என்ன ஆட்டு தலைய மூடி வச்சிருக்க? கண்ணு பட்டும்ண்ணே. யார் கண்ணு? ஊராங்க கண்ணுதான். அப்பப்ப கொஞ்சம் குறைய போடுங்க. இரு, ஆடு புற சாப்பிடுமாடா? நான் அப்படி வளர்த்துட்டேனே. டேய் தம்பி, எனக்கு நேரம் இல்ல. ரொம்ப கடன் போல் இருக்கு. டேய் நீ போய் அந்த குண்டானி அறுவாளை எடுத்து சரிங்க. எல்லாம் குட்டியா இருக்க, எனக்கு 2 கிலோ கொடுக்கறது. வாயா. எனக்கு 4 காலை கொடுத்துருங்க. கால் வலி. 2 காலையும் ஒண்ணு வெட்டி சாப்பிடு, கால் வலி போயிடு. இன்னைக்கு கடலை இவ போகையா? மாமா இந்தாங்க. என்னடி இது அறுவாடு? 30 கிலோ ஆட்டை வெட்டுற அறுவாளா இது? தள்ளி போ, தீட்டிக்கிறேன். பார், ஆட்டை வெட்டுன உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு, காலை பாயா வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்டம் போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு. நல்ல உடம்ப தேத்திக்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு முதலிரவு. என்ன சொல்ற? வா, துணி எடுத்து ஆட்ட புடி. எடு துணிய. முக்கவாசி ஆடு, காவாசி நாயே. ஐயோ முச்சுற நாய்ங்க. அடிச்சிட போது. என்ன டீ கடைக்காரர? என்ன பூசாரி மாதிரி மணில ஆடிட்டு? இன்னைக்கு நான் பூசாரி தான். ஆயுத பூஜை இல்லையா? இன்னைக்கு ஆயுத பூஜையா? அடடா, தெரியாம போச்சே. இல்ல, எங்க லாரிக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறோம். இனிமே நான் கற்பனை கடையில போய் வாங்க முடியாது. அதனால கொஞ்சம் தட்டு தரையா? தாராளமா. உனக்கு இல்லாததான். இந்தா கொஞ்சம் மணியை கொடு. கற்பனை இருக்கா? லாரி இல்லையா? பெருசாவே. டேய் மன்னாரே, ஒரு டீ கொடு. டீ இல்ல, கடையை மூடிட்டு இருக்கிற தெரியலையா? ஏன் கடந்தோல தாங்க முடியாம கடையை முட்டு ஊரை விட்டு ஓட போறியா? உங்க வாயில நல்ல வார்த்தையே வராது அண்ணே. எங்க வாயில் நல்ல வார்த்தை வராது. இவர் திருவள்ளுவர். வாயை திறந்தாருன்னா 1330 குறள் பொதுக்குன்னு வெளியே வந்து விடும். அண்ணே, இன்னைக்கு ஆயுத பூஜை, அதான் எல்லாத்துக்கும் பூஜை பண்ணேன். ஆட பண்ணாட பரதேசி பசங்களா, ஆயுத பூஜை யாரு கொண்டாடுன்னு தெரியுமாடா? கத்தி, கடப்பாறை, மம்புட்டி, தூளாயுதம், பிக்காசு, AK-47, AK-52 தூக்கி பொட்டுன்னு போட்டா ஆள் சாகணும். அதுக்கு பேர் தாண்டா ஆயுதம். அவங்க தாண்டா ஆயுத பூஜை கொண்டாடணும். அதை விட்டுட்டு பைலரு, டப்பா, தோசை கரண்டி, வடச்சட்டி இதுக்கெல்லாம் ஆயுத பூஜை கொண்டாடலாமாடா? ஆமா, அந்த கிளீனருங்க அண்ணா, அவனுக்கு புத்தி வந்துடுச்சு. லாரிக்கு பூஜை போட போயிருக்கிறான். இது லாரிக்கு அவன் பூஜை போட போயிருக்கானா? ஆமாண்ணே, நான் தான் தட்டம் கற்பனை கட்டிய பெருசா கொடுத்தான்னு சொல்றேன்.
பாவி, அவன் ஏடா ஓடமான பையா, ஏதாவது எசகு பசகா என்னடா பேய் மாதிரி வர்ற? ஆயுத பூஜை கொண்டாடுனே, லாரி வெடிச்சு போச்சுண்ணே. ஏண்டா ஆயுத பூஜை அணுகுண்டா லாரி வெடிச்சு போறதுக்கு? அதுலண்ணே இந்த டீ கடைக்காரர் தான் கற்பூரத்தை ஏத்தி ஒவ்வொன்னா திறந்து காமிச்சாரு. அதே மாதிரி நானும் பேர் எடுத்து காமிச்சேன், ஒண்ணு ஆகலண்ணே. அப்புறம் டோர் திறந்து காமிச்சேன், அப்ப ஒண்ணு ஆகலண்ணே. இந்த சைடுல உருண்டையா நீளமா அதுக்கு பிறகு என்ன? அது டீசல் டேங்க். அதுல கற்பூர தட்டு போடனே, கற்பூர கட்டிய உள்ள போட்டனே, வெடிச்சு போச்சுண்ணே. அட பாவி, டீசல் டேங்க்குள்ள கற்பூர கட்டி போட்டியா? பாட்டி 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 போடா. அதானே பார்த்தேன். டேய் வாடங்க வாடங்க வேணா இருக்கு. வாடங்க கற்பூர கட்டி குடுங்க, கற்பூர கட்டி குடுங்க. கற்பூரங்களை போலீஸ் தேடுதுனே. என்ன ஏண்டா போலீஸ் தேடுது? லாரி வெடிச்சதுல குடிசையெல்லாம் பத்தி எரியுது, போலீஸ் உங்களை தேடுதுனே. என்னது குடிசையெல்லாம் பத்தி எரியுதா? ஆயுத பூஜை விளையாடுவே நீ. இனிமே நீ ஆயுத பூஜை விளையாடுவே. ஆயுத பூஜை ஆயுத பூஜை. வா பொண்ணுறங்க. வணக்கம் சக்கி. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா? ஆமா, உட்காருங்க. இனிப்பு சாப்பிடுங்க. வேண்டாம் சக்கி. அப்போ பக்கடா வேண்டாம். அட இந்த பன்னால சாப்பிட சொல்லு. பண்ண வேண்டாம் சக்கி. அட வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது வாங்கி கூடப்பா. 3 டீ போடு போதும். என்னடா சொன்ன? 3 டீ போடு போதும். எந்திரா. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வடை போண்டா வாங்கி கொடுக்க உனக்கு வக்கில்ல. உனக்கெல்லாம் எதுக்குடா மாமா மச்சான்? டேய் எவன்டா இவன் தங்கச்சியை கட்டினாங்க? இந்த சாக்க வச்சு அவளை ஊருக்கு அனுப்பிச்சிரு. போங்கடா போங்கடா போங்க. கடையில மனசா தெரியலையா? இல்ல, காசு கொடுக்கறது அவரு தானே, அவரை பார்த்து ஊத்திட்டு போலாம்னு. அப்ப அவர் வந்து ஊத்து போயா. அட ஏன் எதுக்கு போய் கோச்சுறீங்க? டேய் சட்டியறா. என்னய்யா ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துற மாதிரி சைக்கிள்ல பன்மாலை சாத்தி வந்திருக்க? நாங்க வியாபாரம் பண்றதுல ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம். எப்படி விக்காத பண்ண எங்கள்ட்ட கொடுத்து ஏமாத்தலாம்னா? யோ ஏயா சிரிக்கிற? நாங்க என்ன கேவலமா போச்சா? நீ மட்டும் என்னவா மாடே இல்லாம 1 லிட்டர் ஆவின் பாலை வாங்கி அத உன்னோட மந்திர சக்தியால 10 லிட்டர் ஆக்கி 10 கடைக்கு ஊத்தி சம்பாதிக்கிற. நாங்க மட்டும் கேவலமா போச்சா உனக்கு? மாடே இல்லாம ஆள் கடையில சமாச்சாரம். இங்க வரா இங்க வரா. டேய் சொன்ன கேளுங்க. டேய் டேய் சுடு தண்ணி ஊத்துருவேன். டேய் 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 கேளுங்கடா. டேய் டேய் சுடு தண்ணி இங்க பாரு. வெந்தரு மூஞ்சி உன்னால காட பண்ணி சட்டை கொடுங்கடா. டேய் வேணாம்டா. டேய் குடுங்கடா. டேய் சொன்னா கேடா. டேய் ஐயோ ஐயோ மூஞ்சில சுடு தண்ணி ஊத்திடா. மூஞ்சில சுடு தண்ணி ஊத்திடா. ஐயோ காதெல்லாம் வலிக்குதே. சுடு தண்ணி ஊத்திட்டாங்க. சுடு தண்ணி நிறுத்துங்கண்ணே. நான் ஊத்துறது பச்சை தண்ணி. என்னது பச்சை தண்ணியா? சுடு தண்ணி இல்லையா? இல்லையே. நீ எப்பவுமே சுடு தண்ணி குடிப்பியா கோவல? அதுல புடிச்சு ஊத்தங்காட்டி நான் சுடு தண்ணி நினைச்சிட்டேன். ஐஸ் மாதிரி இருக்கு. எங்கடா அந்த 2 பையில ஓடி போயிட்டீங்களா? அப்படியா? இனிமே அந்த 2 பையில வர வேண்டாம். அப்படியே போச்சு. அவங்களுக்கு தலைக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னா? அதனாலதான் வர வேண்டாம்னு சொல்றேன். எப்படி? இந்த தலைக்கு 1000 கொடுக்கணும்னு சொன்னீங்க, அதை இந்த சண்டை காரணம் வச்சு நம்ம ஏப்ப விட்டுருவோம். என்ன? சரிண்ணே. அப்பாடா, ரொம்ப நாள் பிரச்சனை இன்னைக்கு ஓஞ்சுதுடா. ஏய் உனக்குன்னு வச்சிருப்பியா கெட்டிப்பாலு, அது ஒரு டீ போட்டு எனக்கு கொண்டா. என்னங்க எஸ்டேட்ல பண்ணி தொலை தாங்க முடியல, சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க. அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்களே, நாளைக்கு ஊர் கூட்டம் போட்டு என்ன ஏதுன்னு பாப்போம். 5 டீ போடுங்க. என்னையா பண்ணி தொல்லை தாங்க முடியலங்கிறீங்க? அத ஒரு ஆளை வச்சோ துப்பாக்கி வச்சோ அடிச்சு கொல்ல வேண்டியதானையா? அண்ணே அந்த பண்ணி சாகடிக்க முடியாதுண்ணே. பண்ணில எத்தனை வகை இருக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு 2 பண்ணிப்பா. ஒண்ணு கருப்பு பண்ணி, இன்னொன்னு வெள்ளை பண்ணி. 3ஆவதா ஒரு பண்ணியை சேர்த்துக்கணும்னா ஒன்னதான் சேர்த்துக்கணும். இதுக்கு தான் பல பத்திரிகையில படிக்கணும். ஆமா, இவர் பெரிய இங்கிலீஷ் மேக்ஸின் எல்லாம் படிக்கிறவருங்க. இண்டு, இல்லஸ்டேட் வீக்லி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தவருங்க. இவர் சொல்றத கேட்டுங்க. என்னைக்குங்க கல்யாணத்தை பண்ணி பாத்திருக்கீங்களா? செலவு பண்ணி பாத்திருக்கீங்களா? மெக்கானிக் பண்ணி பாத்திருக்கீங்களா? சமையல் பண்ணி பாத்திருக்கீங்களா? நிறுத்துற டேய். அதுக்கு மேல நான் சொல்றேன்டா. உங்க அண்ணன் கொலை பண்ணி பாத்திருக்கியா? உன்னை பண்ணி பாத்திருக்கியா? இப்ப பண்ணி பாத்திருக்கியா நீ? என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கின என் தந்தையே, உன்னுடைய பேரையும் புகழையும் அறிவையும் ஆற்றலையும் அப்படியே காப்பாற்றி உன் வழியே நடப்பேன். எல்லாத்துக்கும் மேலாக உன் லட்சியத்தை நிறைவேற்றுவேன். அதுதான் அந்த பெரிய சாமிட்ட அடி வாங்க கூடாதுங்கிற லட்சியம். யார் இவர்? இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா? இவர் போட்டோவை கொண்டு வந்து இங்க மாட்ட? டேய் நல்லா பாடுறா, செவத்துல கண்ண கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு. இவன் போட்டோவை கொண்டு வந்து செவத்துலயே மாட்டுற. டேய் இங்க பாடுறா, இது யாரு? இது இவர் போட்டோவுக்கு பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிற. ஆமா, அறிவு, ஆற்றல், பேரு, புகழ் யாருக்குடா? கொப்பனுக்கா? அவனுக்கு ஒழுங்கா அடுப்பு ஊதவே தெரியாது. அவன் ஊதி ஊதி அவன் வாய் தாண்டா.
ஆயிருக்கு. ஏய் ஏன்டா என் மண்ண அடிக்கிற? காரணம் இல்லாம அவன் அடிச்ச நீ என்கிட்ட அடி வாங்குவ? இல்லைங்க ஐயா. என்ன இல்லங்கய்யா நொல்லங்கய்யா? உன் கையை ஜாக்கிரதை வச்சுக்க, இல்ல அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது, ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன். ஜாக்கிரதை. என் மகனை எப்படா நீ மிரட்டலாம்? நான் கஷ்டப்பட்டு வாங்கின கேண்டீன்றது. வருஷா வருஷம் இதுக்கு எவ்வளவு பணம் டெபாசிட் கட்டுறேன்னு தெரியுமா? எங்க அப்பா போட்டோவே இந்த கேண்டீன்ல மாட்டல. உன் புள்ள உன் போட்டோவை எப்படா மாட்டலாம்? அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனை கையால் அடிச்சா பத்தாது, காலாலேயே ஏட்டிட்டு மிதிக்கணும். டே மகனே, நீ அவனாடா, நான் இவனை அடிக்கிறேன். வாங்கிக்கடா. கேண்டீன் பக்கம் வருது பெரிய ரவுடியா. வாங்கிக்கடா. போதும் போடா. சரிப்பா. இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? ஏன் பிறந்தாய் மகனே? எந்த நேரத்துல எந்த பாட்டை போடுறா? ஏய், எவன்டா கடையில? யாரா உள்ள? சாங்கானு போடுறா, லைட்டானு போடுறா. இதுல யாருக்குடா ஸ்டாங்கு, யாருக்குடா லைட்டு? எனக்கு ஸ்டாங்கா போடுறா, இவனுக்கு லைட்டா குடுறா. ஸ்டாங்கு லைட்டு எந்த மேல? என்னடா கேட்ட? டீ கேட்டுங்க. எப்படா கேட்ட? ஸ்டாங்கா ஒண்ணு குடுறா, லைட்டா குடுறான்னு. படா, நீ எவ்வளவுடா? 1.5 ரூபா. நீ குடுக்கற 1.25 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவ? அப்படியே கூப்பிட்டு பழக்கமாயி போச்சுங்க. என்னடா பழக்கம்? எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டே கலெக்டர் கூப்பிடு, இன்ஸ்பெக்டர் போயிட்டே இன்ஸ்பெக்டர் கூப்பிடு, மந்திரி போயிட்டே மந்திரி கூப்பிடுறியாடா? நாயே, இது டீ கடைன்னு காட்டி பரவாயில்ல. கசாப் கடையில போய் எனக்கு தலைய போடுறா, அவனுக்கு 2 காலை போடுறான்னா என்னடா ஆவீங்க? முண்ட மாத்தாண்டா போவீங்க நாயங்களா. இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா. என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி கேட்ப? வாழைப்பழம் கொடுக்க சாருங்க. கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் கொடுக்க சாருங்க. இட்லி வேணும்னா இட்லி கொடுக்க சாருங்க. எப்போ பொண்டாட்டிய கூட என்னங்கன்னு தான் கூப்பிடணும். போங்கடா. என்ன கலர் இது? விடுப்பா, அவனை பாத்துறேன். சரி வா. நீ இங்க யாருக்காச்சும் வேணுமா? அம்மையார் ஏன் இப்படி இருக்காங்க? கிருஷ்ணசாமி, பஸ் வந்து நிக்குது. மொத்த கூட்டம் இங்கதான் வரப்போகுது. டீ போட ரெடி ஆயிக்க. ஏய், பஸ்ஸுக்குள்ள பாத்தியா? ஒண்ணும் தெரியலையே. அப்புறம் என்னாச்சு சொல்றேன். அந்த ஜட போட்ட பொண்ணுக்கு பின்னால ஒருத்தன் பம்பராம் பாரு. ஆமா. ஏய், வாடி போய் டீ சாப்பிடலாம். ஐயோ, எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. சரி, இந்த நான் போய் சாப்பிட்டு வரேன். அவன் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. அட என்னப்பா, 250 ரூபாய்க்கு நம்ம கடையில கடன் வச்சுட்டு ஓடினானே அந்த கேடி இவன். அவனா இது? கடன் வாங்கும்போது முடி இருந்தது, திருப்பி கேட்டுருவாங்களோன்னு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான். 250 ரூபாய் கடனுக்கே இவன் மொட்டை போட்டிருக்கானே. இதுவே 2500 ரூபாய் கடனா இருந்தா திருப்பதிக்கே மொட்டை போட்டு திருப்பதிக்கு நாமத்தையும் போட்டிருப்பான். ஒரு டீ கொடுங்க. என்னங்க டீ மட்டும் தானா? வடை போண்டாலாம் வேண்டாமா? ஒண்ணு வேண்டாம். ஒரு டீ குடிக்குவா இவ்வளவு பெரிய பஸ்ல இருந்து இறங்கி வந்தீங்க? பாவ காசு இல்ல போட்டிருக்கு. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. என்ன செய்யலாம்? வாயை பொத்தி தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிட்டு தென்னந்தோப்புல மொத்த துணியை உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம். ஏற சொல்லி அங்கிருந்து 2 தேங்காய் பிடிங்கி போட சொல்லலாம். அப்பதாப்பா இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். சிந்தாமணி, நீ அந்த டீ கடைக்காரங்கிட்ட ஏதாவது கலெக்ட் பண்ணியா? இல்லையே. ஏன்? உன்னை வாய் பொத்தி தூக்கிட்டு போய் தென்னை மரத்துல கட்டி வச்சு மொத்த துணி உருவி இன்னும் என்னென்னவோ பண்ண போறாங்களாப்பா. அந்த மொட்டை பையில போய் புடிச்சிட்டு வந்துட்டுமா? இப்ப வேண்டாம். அவன் கூட பொண்டாட்டி குழந்தைங்கள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தனியா வரும்போது பிடிச்சிக்கலாம். என்ன என்ன கடை வச்சிருக்க? டீ கடை. என்ன பழம்? பலாப்பழம். கிண்டல் பண்றியா? நீ என்ன கிண்டல் பண்றியா? அட வாழைப்பழம்யா. டேய், தெரியுதுடா, அப்புறம் என்ன கேக்குற? இந்த பழத்தை என்னால திங்க முடியல. எங்க வாயை காட்டு. இந்த வாயை வச்சிட்டு நீ எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட ஆசைப்படலாமா? அப்ப நாங்க வாழைப்பழம் நீங்க எப்படி? பழனிக்கு போ. பழம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா அங்க பழத்தை பஞ்சாமிர்தமா கரைச்சு வச்சிருப்பாங்க. இந்த வாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பஞ்சாமிர்தம். வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போடா. அப்ப இது என்ன பண்றது? போட்டாங்க. இந்தாடா, நீ தின்றா. டேய், இங்க வாடா. உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன். இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது. டேய், தேஞ்சு போன 50 பைசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு கொஸ்டின் பண்ற. போடா ராஸ்கல். யோ, உங்க கடை டீ நல்லா இருக்குமா? ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாடையாவது சொன்னானா?
ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி? அவர் ஃபார்முலா கடை இது. அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு. எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட். ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும், அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும், இன்னொரு வா குடிச்சா ஓவல் கொக்கோ மாதிரி இருக்கு. உங்களுக்கு எத்தனை டீ வேணும்? 2. மாஸ்டர் 2 டீ ஆர்டர். கேள்விப்பட்டிருக்கியா? அவர் இந்த ரோட்ல போகும்போது கம்பல்சரியா நிறுத்தி 2 கப் டீ சாப்பிட்டு தான் போவாரு. டேஸ்ட் கன்ஃபார்ம் இங்க வா. தெவிட்டாத இசை வெள்ளம் பாடி உள்ளோர் பூர்ணிமா கொண்டு போய் கொடு. சீக்கிரம் கொண்டாயா. இசை ஏற்பாடு டிங் டாங் டிங் பாடல்கள் கேசட். என்னமோ பெருசா அவர் சாப்பிட்டு இவர் சாப்பிட்டு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்படிதான் ஊர் ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இத பாரு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவேன், போலீஸ கூப்பிடுவேன், இந்த இடத்தையே காலி பண்ண வச்சிருவேன். என்ன யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? யோ, என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நாக்க புடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேளுங்கயா. யோ, நாக்க வேணாலும் புடிங்கய்யா, ஆனா 4 வார்த்தை மட்டும் கேட்றாதீங்க. உங்க வாய் நாத்தை என்னால தாங்க முடியாதுயா. இவ்வளவு பெரிய பூச்சி விழுந்திருக்கு, கண்ணு தெரியல? இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டு உனக்கே கண்ணு தெரியலன்னா இவருக்கு எப்படியா தெரியும்? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பொண்டாடி யாரையா பதில் சொல்வா? உன் பொண்டாட்டி அண்ணா நான் என்னங்கண்ணா சொன்னேன்? அண்ணா 2 வாரத்துக்கு எருமாடு வயசாச்சு புத்தியில கொடுக்க இல்லைங்கண்ணா. டீயை குடிச்சு பார்த்து போட்டு தானே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அண்ணா அப்படி குடிச்சு அதை எச்சிட்டீங்கண்ணா. யோ, இதுக்கெல்லாம் தண்டனை என்ன தெரியுமா? 14 வருஷம் கொலை கேஸ்க்கு சமம். ஐயோ, இந்த கடைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க. நான் வேலைக்கார பையன், மாவாட்டுவேன், தண்ணி எடுத்து வைப்பேன், அவ்வளவுதானுங்க. ஓனர் இவர் தாங்க. கந்தசாமி, இவ்ளோ கேட்டுட்டு இருக்க, மர மாதிரி நின்னுட்டு இருக்க. ஒண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உன்னை காப்பாத்திடுச்சு. இதெல்லாம் ஒரு வழி பண்ணிருப்பேன். இதுக்குதான் சொல்றது, பாலை வாங்கணும்னா அதுல பூச்சி மருந்து அடிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? பூச்சி மருந்தா? ஆமா. அத பால்ல கலக்குறதா? பால்ல? ஓ, அது வயல்ல கலக்குறது. தம்பி 2 வடை கொடுப்பா. தரேன். முத்தமா, அப்படியே எனக்கு 2 வடை வாங்க. வீட்டுல கடிச்சுக்கிறது கஞ்சிக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு வீட்டுல சோறே இல்லங்கிற இந்த லட்சத்துல வடை வேறையா? நீ என்னைக்கு சம்பாதிச்சு வரியோ அன்னைக்குதான் உனக்கு வடை. உன் லட்சத்துக்கு பொண்டாட்டி வேற புள்ள வேற. ஏமா உங்க சண்டையில காரி துப்ப எங்க வடை தான் கிடைச்சதா? ஆமா, வியாபாரமாகிற வடையில எச்சி துப்புறியா? மன்னிச்சுக்க. என்னத்த மன்னிக்கிற? குழந்தை எச்சி துப்பி வச்சிருக்க. இந்த வடை எவன் வாங்குவா? டேய், ஒவ்வொரு வடையா தண்ணி ஊத்தி கழுவி வைடா. யோ வாயா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஒரு பொண்டாட்டிக்காரி டீ கடையில 10 பேருக்கு முன்னால பப்ளிக்கா திட்டுறா, அந்த மாதிரியா நடந்துக்கிறது? சம்பாதிக்கிற காசு பொண்டாட்டி கிட்ட கொடுங்கய்யா. எஸ்டேட்ல வேலை செஞ்சு வாரம் 200 ரூபாய் கொடுக்குறேன் தம்பி. அது 10ல 4 பேர் பாக்குற மாதிரி இந்த மாதிரி செய்யறா. ஏமா 200 ரூபாய் உனக்கு பத்தலையா? 200 ரூபாயில எப்படிங்க குடும்பம் பண்ண முடியும்? ஆமா, 200 ரூபாயில குடும்பம் பண்ணவே முடியாது. பொம்பளைங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுமா. நீ போ. ஏய், இங்க வா. 200 ரூபாய் பத்தாதுனாடா, பின்னாலேயே போ. போட்ட நீ மேல நச்சுன்னு ஒரு மிதி மிதி. இதத்தால தினமும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு நான் ஒண்ணு மிதிக்கிறேன். தேவலா அதுக்கு. போடா, நீ போய் அவனை மிதிச்சிட்டு வாடா. அண்ணே, என்ன அண்ணே, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். கடன் கேட்காத, ஜாமீன் கூப்பிடாத, மத்தது எது வேணாலும் கேளு. இல்லண்ணே, இது என் குடும்ப பிரச்சனை. என்ன பிரிஞ்சதை சேர்க்கணுமா இல்ல சேர்த்ததை பிரிக்கணுமா? யாருக்கும் தெரியாம ஒரு லெட்டர் எழுதணும்ண்ணே. அப்ப இருட்டானதுக்கு அப்புறம் வா, உட்காந்து எழுதுவோம். அண்ணே, எனக்கு என் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுண்ணே. இது வரைக்கும் அவ என்ன ஒரு நாள் கூட எதிர்த்து பேசுனது இல்ல. ஆடா பாவி பாவி, அந்த புண்ணியவதி எங்கடா இருக்கா? அவ காலை தொட்டு கும்பிடணும். விவரம் புரியாம பேசுறீங்களா அண்ணே? அவளுக்கு லெட்டர் எழுதுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அப்படியா? கொண்டா. அன்புள்ள மனைவி சரோஜாவுக்கு இப்ப படிக்கிறேன். அன்புள்ள வாழ்க்கை துணைவிக்கு உன்னை போலவே ஒழுக்கமும் பண்பும் நிறைந்த கணவன் நான் எழுதுவது. வாழ்க்கை என்றால் மனைவியை கண்கலங்காமல் காப்பாற்றுவது. இதில் எந்த வகையிலும் நான் தவற மாட்டேன். நீ எதிரில் இருந்தும் பார்க்க முடியாமல் நான் தவிக்கிறேன். நீ கஞ்சாடை காட்டினால், புன்னகை செய்தால், அடுத்த கணமே நான் உன்னிடம் இருப்பேன். என்னையா? நான் சொல்ல வந்த விஷயமே வேற என்ன? நீ சொல்ல வந்த விஷயத்தை நான் எழுத மாட்டேன். நான் சொல்ல வந்த விஷயத்தை நீ கேளு.
நீ போய் சாயந்தரம் வா, போடா எழுதி வைக்கிறேன். லெட்டர் எழுத வந்தேன். எங்க கடையில யாரையுமே காணோம். இது ரஷ்யா டைப் கடை போல் இருக்குது. காபி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கல்லாவில் நம்மளே கொண்டு போய் போட்டணும் போல் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா? ஏன் நடக்காது? வயித்து வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னியை புடுங்கிட்டு விட்டுறானுங்க, மண்டை வலிக்குதுன்னு போனா மூளையை கழட்டிட்டு விட்டுறானுங்க. யாரையும் காணோம். 2 வரிக்கை எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா? சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன். சவுண்ட் கொடுக்குறேன். உள்ள யாரு? வெளியே நாங்க. உள்ள யாரு? வெளியே நாங்க. வெளியே நாங்க, உள்ள நீங்க. ஆனா யாரு நீங்க? வெளியே நாங்க, உள்ள நீங்க. நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான். நாங்க நாங்க தான், நீங்க நீங்க தான். இன்னைக்கு டீ குடிச்சா மாதிரி தாண்டா. யாருங்க? ஓ, மகளிர் மட்டும். என்ன வேணுங்க? 2 துப்பாக்கி கொடுங்க, சுட்டுக்கிறேன். டீ இருக்கா இல்லையா சொல்லுமா, கிளம்புறோம். இருங்க, போயிடாதீங்க. வணக்கங்க. வணக்கம். டீ ஒண்ணுங்களா 2ங்களா? எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி 2 பேர் குடிச்சுவாங்களா? 2 டீ குடுமா. சரிங்க. சக்கரை ஜாஸ்தி வேணுங்களா கம்மி வேணுங்களா? குத்து மதிப்பு அள்ளி ஏறிமா. இந்த போட்டு தரங்க. சும்மா அதுக்கு வணக்கம் சொல்ல, டீயை போடு. சரிங்க. வணக்கங்க. இந்த அம்மா வணக்கம் சொல்றத பார்த்தா இந்த மாசம் ஃபுல்லா டீ குடிக்க எவனுமே வரல. நம்ம 2 இழிச்சு வாங்கி தான் மாட்டி இருக்கிறோம். விதிய பாத்தியா? கத்தி கப்படாவுக்கெல்லாம் தப்பிச்சு ஒரு காப்பி கடைக்காரி கிட்ட மாட்டிட்டுமே. என்ன வேணுங்க? இன்னும் நீ டீ போடலையா? இல்லைங்க. போட. இந்த போட்டு எனக்கு வணக்கங்க. அடச்சே, என்ன யார் எப்ப பார்த்தாலும் வணக்கம் வணங்குறா? என்ன பொது கூட்டத்துல வந்த மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கா? என்ன அடச்சே? ஏப்பா, என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா? ஒரே கொலாப்ஸா இருக்கே. வணக்கம் வணக்கம், கொடுத்துரு. என்னாச்சு? டீயா இது? இந்த டீயை போடுறதா வணக்கம்? வணக்கம் சும்மா சொன்னியாக்கு. கலனி தண்ணி மாதிரி இருக்கு. இத குடிக்க நான் என்ன மனுஷனா மாடா? ஏன் அப்படி பேசுற? அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்ல. ஆமாப்பா, என் மனசு கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக துப்புற டீயை கீழே குனிஞ்சு உரிய முடியுமா? வாப்பா. ஒத்துமா? என்ன பாது? வா, ஒரு டீ அடிப்பா. இங்க எதுக்கு பட்டியல? குடிக்கிறதுதான். முடியாது. ஆட, உன் கையால டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அடி பாரு, பாத்து டீயை கட்டுதா தலையில. ஆடேங்க அப்பா, அந்த வித்து அப்படியே இருக்கு. அப்படிமா? அல்லாக்கே பாவம் கொக்குன்னு போயிருவேன். டீ குடிக்கிறியா? வேணாம். வாழ்க்கையில இந்த மாதிரி டீ எல்லாம் நீ எப்ப குடிக்க போற? குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போங்க. காசு கொடுக்கல கட்டி வச்சிருவியா? எங்களை பார்த்தா கடைக்கார மாதிரி தெரியுதா? இந்த பார், கிலோ கணக்கில் தொங்க விட்டுருக்கோம். மாரியாத்தா நோம்புக்கு மோர் ஊத்துற மாதிரி ஒரு ஓட்ட பந்தல வச்சுட்டு ரொம்ப லவுட்டு விடுறியா? இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா? காசு கொடுத்துட்டு வா. 5 ரூபாய். இதுக்கு முன்னால பாத்திருக்கியா? இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வச்சுக்க. வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வணக்கம் சொல்லியே குடல புடுங்காத தாயே. வணக்கம். ஐயோ அம்மா. ஏங்க கேரகம், இந்த செருப்பு வேற வந்து போச்சு. மாஸ்டர், மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க மாஸ்டர். என்ன பாத்து 2 டீக்கு 5 ரூபாய் கொடுத்த, அது 10 ரூபாய் செருப்பு தூக்கிட்டு ஓடியாரா? ஐயோ ஐயோ, இருங்க மாஸ்டர், போயிடாதீங்க. அப்பா அடச்சே, செருப்பு கீழ போடுமா, பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஏங்க, என் கடையில டீ மாஸ்டர் வேலைக்கு வரீங்களா? என்னது? உன் கடையில வந்து இவர் சர்னு டீ ஆத்தி கொடுக்கணும். இவர் யாருன்னு நினைச்ச? தெரியாதுங்க. இவர் தான் சாரு. உன் கடையில ஒரு ஓரமா கறி மூட்டை வச்சிருக்கல, அந்த மூட்டை அளவுக்கு இவர் கிட்ட பணம் இல்ல. சரிதானே? வேற டீ மாஸ்டர் பாருமா. முன்ன இருந்த ஆளுக்கு 30 ரூபா கொடுத்தேங்க. இப்ப நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க, 2 ரூபா சேர்த்து போட்டு 32 ரூபா கொடுக்குறேன். ஓ, கூட்டி தரீங்களா? அந்த அளவுக்கு நீங்க வசதிட்டீங்க. ஊட்டியில டீ எஸ்டேட் வச்சிருக்க ஓனி. என்ன ஓனி? ஆம்பளைங்கன்னா ஓனர், பொம்பளைங்கன்னா ஓனி. டா யோ பாப்பா, நீ வேற ஆள் பாருமா. இந்த கைகி நீட்டு வேலை வச்சுக்காத. ஏங்க இப்படி டீ போட்டா பொழுது விடிஞ்சிடும். அட வேற கடைக்கு போலாம் வாங்க. ஐயோ வேணாம். போலாம் போலாம், மனுஷன் நிக்கிறதுக்கே நேரம் இல்ல. ஏங்க இருங்க, ஒரு நிமிஷம் போட்டு, ஒரு நிமிஷம். வண்டி நவரவே மாட்டேங்குது.
வாடா வா. நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பிஏவா? இல்லங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா? போடா போய் டீ சாப்பிடு. ஏய் போ போய் டீ சாப்பிடு. போ டீ சாப்பிடு. போ. லைன் லைன் லைன். அங்க பார் சூப்பர் மாஸ்டர். கடவுள் நம்மள என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைலரிங் கிளாஸையும் பார்த்தோன்னே கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல்ல. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே 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 சரி நண்பனே. என்ன ப்ரூஸ்ட் டீ குடிச்சிட்டு வர்றேன். ப்ரூஸ்ட் டீ குடிச்சிட்டு வர்றேன்ப்பா. என்ன ப்ரூஸ்ட் பெருசா டீ பெருசா? ப்ரூஸ்ட் குடியா? இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிடாம கேட்பாங்க. பூஸ்ட் என்ன கலரு? ரத்த கலரு. இன்னைக்கு கொலை பண்ணாம நான் உன்னை விட மாட்டேன். அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து ஓடி போயிரு நாயே. இந்தாங்கண்ணா காசு. காசு என்கிட்ட கொடுங்க. எச்சு டம்ளர்லாம் அவர்கிட்ட கொடுங்க. இந்தாப்பா. ₹32 கொடுக்குறேன்னு சொன்னோன்னே எப்படி நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா அந்த கிளாஸ் கலவருக்கு மட்டும் ₹7 தான் கொடுப்பேன். இந்த ரோல்டு கோல்ட் எல்லாம் கழட்டி சொல்லுங்க. கொஞ்சம் கூட நல்லா. இதெல்லாம் ரோல்டு கோல்டா தெரியுதா உனக்கு? என்னமோ கோலார் தங்க சுரங்கத்துக்கு சொந்தக்காரி மாதிரி பேசுற. 50 பைசாவுக்கு பச்சை பாசி வாங்கி மாட்டிட்டு பூனை பிடிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பேச்ச பாடுறா. ரொம்ப தான் லவ் டு. இதெல்லாம் டீ கடையா? வணக்கங்க. செல்லக்கிளி இந்த பாரு அட்டியில இத போட்டுக்கோ. இங்க பாரு வளையல் இத மாட்டிக்கோ. இந்த பாரு செயின் இத தொங்க விட்டுக்கோ. செல்லக்கிளி இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது. ராத்திரியே அவன் வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவை பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன். இல்லா காட்டி அறுவாள் எடுத்து நடு மண்ணில தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன். இது மட்டும் கவரிங்கன்னு தெரியட்டும். அப்புறம் நாளைக்கு நல்ல காலம் இருக்குது. அங்க பார் அவன் சொல்றத கேள். முதல்ல ஏற்பாடு பண்ண. ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது. அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அதிர்ஷ்டம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஏயா பையனை போட்டு இந்த அடி அடிக்கிற? யோ திருடுறதே இவனுக்கு பொழப்பா போச்சு. அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு ஏன் வீட்டுல கை வச்சாங்க? அப்படியா? என்னென்ன தெரியணும் அத சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயின், அப்புறம் சிவப்பு கல்லு வச்ச அட்டிய, அப்புறம் 6 தங்க வளையல். இவ்வளவு திருநானா? சொல்ல மாட்டேன். ஐயோ அப்பா அடிக்க. ஐயோ அண்ணே என்னடா வெண்ண அடி தாங்க முடியல. என்ன அத அடிச்சவங்க கிட்ட சொல்லு. திருண்ணா அடிக்கத்தான் செய்வாங்க. யாருடா கொடுத்தா சொல்றா. இங்க பாருங்க நான் அவர்ட்ட மட்டும் சொன்னேன். உங்க மொட்டை மொட்டை மீசை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. ஏய் அப்பேற்பட்ட ரேவடி அவன்டா அவன். அவனா நானா பாத்துக்கிறேன் சொல்றா. யாரா அவன்? நாய்க்கு சொந்தக்காரர் வந்துட்டாரு. அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? கொடுத்துருங்க. எங்கிட்ட எங்கடா இருக்கு? நகை இவர்கிட்ட கொடுத்தேன். இதா பாரு வளையல் செயின் அட்டிய. இது ஏன் வீட்டு நகைதான். என்னடா ஐயா ஐயா திருட்டு நகை வாங்கி வச்சு போட்டு லோல் காலம் பிறந்துருச்சு. அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டிருச்சு கொட்டிருச்சு கொட்டிருச்சு. இது நல்ல காலம் பிறக்கிறதாடா? எப்படா பிறந்தது? மாஸ்டர் ஒரு டீ போடுப்பா. யாருப்பா மாஸ்டர்? நீ என்ன மாஸ்டர்? டீ போடுறல்ல. அப்ப பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுக்கிற மாஸ்டர் யாரு? போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற போஸ்ட் மாஸ்டர் யாரு? குழந்தைகளுக்கு ட்ரில் சொல்லி கொடுக்கிற ட்ரில் மாஸ்டர் யாரு? என்னன்னா நீ வெளி உலகமே தெரியாம வளர்ந்துட்டீங்க. சினிமாவுல டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர். ரிங் மாஸ்டர் சொன்னாதான் சிங்கமே படிக்கட்டுல கால் எடுத்து வைக்க. மறுபடியும் சொன்னாதான் இன்னொரு கால் எடுத்து இப்படி வைக்க. அங்க மட்டும் மாஸ்டர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, காலை படிக்கட்டுல வைக்காது மூஞ்சில வைக்க. ஐயோ அண்ணே, இது ஏன் அடி இல்ல, சிங்க அடி. அதுலயும் நான் கொஞ்சம் வீரமான ஜாதி ஆச்சா, அதான் அடிச்சோன்னு ரத்தம் வந்துருச்சு. என்ன ஜாதி? காதை கொடுங்க. அப்ப எங்க ஜாதி அடிச்ச ரத்தம் வராதா? வராது.
இங்க வா. ஐயோ, என்ன ரத்தம் வந்துருச்சு. எங்க ஜாதி அடிச்சாலும் ரத்தம் வரும்டா. அப்படியா? நான் நாயுடு. ரத்தம் வருதான்னு பார்த்தேன், வருது. நான் முஸ்லீம், ரத்தம் வருதான்னு பார்த்தேன், வருது. நான் ஐயர், ரத்தம் வர்றதான்னு பார்த்தேன், வர்றது. நான் கிறிஸ்துவன், ரத்தம் வருதான்னு பார்த்தேன். மத்த ஜாதிக்கெல்லாம் ரத்தம் வர்றத பார்த்தேன். நான் முதலியாரு. ரத்தம் வருதுப்பா. ஒத்துக்கிறோம்ப்பா. எந்த ஜாதி அடிச்சாலும் ரத்தம் வரும். நீ போ. போங்க போங்க, வேலை பாருங்க. தம்பி, நீ வா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னண்ணே? ஏண்டா செவரேன் இருந்த என்ன சிங்கம் கதையை சொல்லி ஜாதி சண்டை இழுத்து விட்டு என்ன கொல்ல பாத்தியடா. பாரா, இங்க பாரா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா. ஏண்டா கிரிமினலுக்கு போறவன் கடையை ஒழுங்கா பாத்துக்க, நான் வெளியே போயிட்டு வரேன். ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாறாதே ஏமாறாதே. என்ன சிக்னல்? ஒண்ணு இல்லைங்க. என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, அதாவது ரொம்ப நாளா டீ அடிச்சுக்கிட்டு இருக்கிற, அதனால முதலாளிக்கு நல்லா சம்பாரிச்சு கொடு. கண்ட வேலுக முதலாளி கிட்ட உன்னை பத்தி சொல்லி மோதலை உண்டாக்கி சிக்கலாக்கி விட்டுருவாங்க. அதனால மாடா உழைச்சு அவருக்கு நல்லா சம்பாரிச்சு சொன்ன. வேற என்னங்க? இல்லையே, அவன் அப்படி சொல்லலையே. ஏடா சொன்னவன்? இல்ல, உங்கள்ட்ட மாட்டின உடனே இவன் மாத்தி சொல்றான். இல்லங்க, மாடா உழைக்கணும்னு எப்பவும் ஒரே பேச்சு தாங்க சொல்லி தருவேன். இல்ல, மாத்தி சொல்றான். இல்லங்க, நான் எவன் மாத்தி சொல்றான் எவன் ஒழுங்கா சொல்றான்ங்கிறது இப்ப தெரிஞ்சது. மீச மேலையா இருக்கு. பன்னாடைக்கும் பரதேசிக்கும் பிறந்தவனுங்களா? சோடா பட்டில எடுத்து பட்டை உடைச்சிட்டாரு. நல்லா சாப்பிடு. காட்டு. எங்கடி சட்டியில பாலை காணோம்? குழம்பு காரமா இருக்குன்னா அதுல இருந்து பால் எடுத்து ஊத்தி பால் சோறு ஊட்டுறேன். பால் சோறு கேக்குதா? பால் சோறு என் வாழ்க்கையை நாசம் பண்ண நாய், இது நாள் வரைக்கும் எனக்கு முதல்ல நடத்துடாம பண்ண நாய், உனக்கு பால் சோறு பால் சோறு பால் சோறு பால் சோறு. ஏன் என் பையனை போட்டு அடிக்கிறீங்க? என்னது உன் பையனா? ஆமாயா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டு இருந்தேன். இது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான். ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல. நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? இங்க வாடா. இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு விடுவேன். இந்த ஏரியா பக்கமா வரக்கூடாது. போடா. மாமியார் பாத்தியா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதல்ல நடக்கூடாம பண்ணிட்டான். போ மாமியார், இப்ப நான் முதல்ல பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது வரட்டும். அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது. முதல் பகல் வை. போ செல்லக்கிளே, போய் ரெடி ஆக்கியா. இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? என்னடா இது? இது என்னடா? வைக்கிற வெடிங் சாமி. பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமாங்க சாமி. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்கேன் உண்டியில். சரி, 2 வடை கொடுங்க. வடையா? தர்றேன் தர்றேன். இந்தடா வடை. வேணாம் வேணாம், போய் சேர்றது காசு எதுக்குடா? போடா. எங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். சரி போ. டேய், நீங்க எல்லாம் யாரு காசு கொடுக்க வேண்டாம், எந்திரிச்சு போங்க. இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது. சந்தோஷம் சாமி. செல்லக்கிளே செல்லக்கிளே, இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலி தான், சந்தோஷம் தான். நம்ம முதலிரவுக்கு இடைஞ்சலா இருந்தானே முறமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சு விட்ட. இந்நேரம் டம்மா. யாரா அது? சீக்கிரம் வாங்கண்ணே. நீயா? ஏன் இங்க வந்த? என்ன மன்னிச்சிருங்கண்ணே. மன்னிக்கிறதுல போடா. அவசரப்படாதீங்கண்ணே. அவசரம் தான், போடா. இல்லண்ணே, நான் எப்பவும் திருடுற மாதிரி நம்ம வீட்டு கோயில் உண்டியல திருடிட்டேன். அதனால ஒண்ணு பரவாயில்ல, போடா. என் மனசாட்சி கேட்கலண்ணே. கேட்கலன்னா பரவாயில்ல, போ. அதனால உண்டியல இங்க நிக்காத, போ. உண்டியல பைலர் கீழே வச்சுட்டேன். என்னது? இவனை வெடி வச்சுட்டான். நேத்து கணக்கு 350. ஒரு சைனா டீ போடுப்பா. அதாவது சாவா டீ போடுங்க. லைட்டா ஒரு டீ கொடுங்க. சரி, மீடியம் டீ போடுங்க. ஏப்பா, 4 பேர் ஒரே ஃபேக்டரியில தானே வேலை செய்றீங்க, ஒரே மாதிரி டீ குடிக்க மாட்டீங்களா? அது எப்படி? உங்க வாய் என் வாய் ஒண்ணா? இல்லப்பா, தனித்தனி தான். டேய், சிங்கிள் டீலயே உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையே, அப்புறம் எப்படா அந்த நாடு முன்னேறும்?
எப்பா கடைக்கு ஓனர் யாரு? ஏன் நீ கொஞ்ச நேரம் ஓனரா இருக்கீங்க? டேய் இந்த நக்கல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன சொல்ற? ஒரே நூலா இருக்கு. நீ குடுக்குற 50 காசுக்கு நூல் வராம ஜட்டி பனியன் நாயுடுகால் பாடி எல்லாமா வரு. போடா. இந்த கடையில வடையை தர வேற ஒண்ணு இருக்காதுப்பா. ஏன்பா யாருப்பா இங்க கேண்டீன் முதலாளி? டேய் என்ன கிண்டல் பண்றீங்களா? யார் வந்தாலும் எவன் முதலாளி கேக்குறீங்க? என்ன பார்த்தா கிளீனர் மாதிரியா தெரியுது? டேய் நீ ஏதோ முதலாளி சொல்லி வச்சியடா? ஐயோ அண்ணே சத்தியமா அப்படி சொல்லல. எப்படி அவன் கேக்குறான்? டேய் இந்த கடைக்கு நான் தான் ஓனர். இங்க வர லாப நஷ்டம் எல்லாம் எனக்கு தான். இங்க எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. அப்ப வாங்க. ஏன் என்ன அடிச்ச? இவன் உன் வேலைக்காரன் தானே? ஆமா. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? அம்மா உள்ள வாமா. இவதான் என் பொண்ணு. காலையில பால் வாங்க வந்தப்ப இவகிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்? பால் நீ கறப்பியா இல்ல உங்க அப்பா கறப்பாரான்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன் எங்க அப்பா இல்ல நேரத்துல நான் தான் கறப்பேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு மாட்டுக்கு திடீர்னு பேச்சு வந்துருச்சுன்னா அது என்ன பேசும் தெரியுமான்னு கேட்டுட்டு சொன்னாரு. சீ வெக்கமா இருக்கு. பாரியா என் பொண்ணுக்கு பால் உணர்ச்சியை தூண்டுறாயா இவன். அதுக்கு ஏன் என்ன அடிச்ச? முதலாளி ஒழுங்கா இருந்தா தொழிலாளி இப்படி எல்லாம் செய்வானா? ஐயோ அவனை ஒழுங்கா அடிச்சு வளர்த்திருந்தீன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருப்பானா? இனிமையாவது அவனை ஒழுங்கா இருக்க சொல்லு. வாமா போலாம். போயா ஊர்ல நடந்து போச்சா? சரியா நாடு தம்பி 1 மினிட் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். வா போங்க 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 எல்லாம் போங்க எல்லாம் போங்க. அன்னைக்கு ஜாதி சண்டை இழுத்து விட்டு அடி வாங்க வச்ச, இன்னைக்கு பால் உணர்ச்சி தூண்டு விட்டு அடி வாங்க வைக்கிறியா? என்ன பார்த்தா உனக்கு இடிச்சு வாங்கினா தெரியா? இடிச்சு வாங்கினா உன்னை இன்னைக்கு சொல்லாம விட மாட்டேன். அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்ட உடனே அதனால அடிக்காதீங்க. உனக்கு ஸ்பெஷலா வடை போட்டு அடிக்கணும். வா ஐயோ வாய்க்க வாடா வாய்க்க. அண்ணா நிறுத்துங்கண்ணே. சத்தியமா இனிமே உங்கள்கிட்ட அடி வாங்க மாட்டேன். அப்பா இனிமே உங்களால அவனை அடிக்கவே முடியாது. டேய் பாவம் உங்க அடிக்கு பயந்துட்டு அவர் இப்படி ஆயிட்டாரு. அப்படி என்ன ஆகிட்டான் அவன்? போய் பாரு. சாமியே சரணமையப்பா. இங்க பாருங்க இனிமே டேப் போட்டு கூப்பிட கூடாது. வாங்க சாமி, இருங்க சாமி, உட்காருங்க சாமி, எந்திரிங்க சாமி, அப்படித்தான் சொல்லி கூப்பிடணும். டேப் போட்டு கூப்பிட்டீங்க அப்புறம் ஐயப்ப கோவிச்சுக்குவாரு. எல்லாரையும் சாமி சாமின்னு கூப்பிட்டு குருவிக்காரன் சபரிமலைக்கு மாலை படவும் அவனை எல்லாரும் சாமி சாமின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை பார்த்து தான் இப்படி ஆயிட்டேன். நான் என்ன உங்களை வேணும்னா சாமி அடிக்கிறேன்? நீங்க அடி வாங்குற மாதிரி நடக்கிறீங்க சாமி, அதனால நான் உங்களை அடிக்கிறேன் சாமி. இனிமே அப்படிலாம் நடக்க மாட்டேன் சாமி. சரி சாமி கலெக்ஷன் எடுங்க. அதெல்லாம் செலவாய் போய் சாமி. மாலை ட்ரெஸ் அன்னதானம் இதுக்கெல்லாம் ஏது பணம்? அது என்ன சாமி ஏன் காசு எடுத்து நீங்க அன்னதானம் பண்ணிருக்கீங்க? சாமி மாலை போட்ட உடனே 50 பிச்சைக்கார சாமிக்கு சோறு பண்ணு சாமி. ஓஹோ பிச்சைக்கார சாமிக்கு சோறு போடுற அளவுக்கு நீங்க லட்சக்கார சாமி ஆயிட்டீங்க. அது சரி சாமி மலைக்கு எப்ப போறீங்க? ஐயப்ப எப்ப கூப்பிடாரோ அப்பதான் போவேன். ஐயப்ப என்ன உங்களை லெட்டர் போட்டு கூப்பிடுவாரா இல்ல எஸ்டேடியில் கூப்பிடுவாரா? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் சாமி. என்ன சாமி? குடுப்பனை. ஆமா சாமி ஆமா சாமி. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. அண்ணன் சாமி. தம்பி சாமி நான் அண்ணன் சாமி இல்ல சாமி, குருசாமி. சாமி டு சாமி அடிச்சா அது தப்பில்ல சாமி. ஐயோ ஐயோ சாமி இந்த ஐடியா யார் சாமி சொன்னது? சாமி இங்க வாங்க சாமி. ஒண்ண மட்டும் இந்த மனசுல திடமா வச்சுங்க சாமி. நீங்க என்ன வேஷம் போட்டாலும் அது நம்ம கிட்ட அடி வாங்குற வேஷமா தான் சாமி இருக்கும். சாமி கொஞ்சம் பெண்டிங் ப்ளீஸ். சாமி பெண்டிங் ப்ளீஸ். சாமியே சரணமையப்பா.